அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரானுடைய தாக்குதல் அதை பற்றி 2 நாட்களாக நான் சொன்ன கருத்துக்கள், அந்த கருத்துக்களுக்கு எதிர் விவாதமாகவும் ஆதரவாகவும் பல நேயர்கள் பதிவிட்டிருந்தார்கள். மிக ஆரோக்கியமான ஒரு ஆலோசனையையும் விவாதத்தையும் மேற்கொண்டு இருந்தார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. சில சில்லறை கமெண்ட்களை விட்டுவிட்டால் ஒரு ஆரோக்கியமான டயலாக் பிளாட்ஃபார்ம் என்று நம்மளுடைய சேனல் பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நான் 2 நாட்களுக்கு முன்னால் பெகிஸ்கான் தொடை நடுங்கிய என்று சொன்னேன். நேற்று இஸ்லாமிய விளிமயங்களில் ஒன்றை முன்னிறுத்தி சொன்னேன். பழிவாங்குவது என்பது உடனே நடத்தப்பட வேண்டியது. காத்திருக்கிறேன், காலமெல்லாம் காத்திருக்கிறேன், கனிந்தது எதுவும் இல்லை என்று சொல்வது அல்ல. பழிக்கு பழி வாங்குவதை இஸ்லாம் நியாயப்படுத்துகின்ற போது அது எந்த பின்னணியில் செய்யப்பட்டது என்று சொன்னால், அன்றைய ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மௌட்டிக காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. மனிதகுலம் எங்கேயும் ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ஒருவருக்கு சொந்தமானதை ஒருவர் தாக்கிவிட்டால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவரை தாக்குவார், எதிர் தரப்பார். அதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டிக்கு சொந்தக்காரர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை தாக்கியவர்கள் மீது அதிகமான அந்த குடும்பத்தையே அழிப்பதற்கு நிற்பார்கள். சண்டை அந்த தலைமுறை முழுவதும் நடக்கும். அடுத்தால தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போவான், ஏப்பா என்னென்ன குடும்பத்தில் என்னென்னலாம் நீ அழிச்சிடணும், கொலை செய்திடணும், அதுதான் உனக்கு வாழ்க்கையில லட்சியம். பள்ளிக்கூடத்துக்கு போவாத, காலேஜுக்கு போவாத, வேலைக்கு போவாத. இப்படி குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அழிந்து காலகாலமாக சண்டை போட்டு கொண்டு இருந்ததை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. ஒரு அப்பாவியை ஒருவன் கொலை செய்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு, கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு நியாயம் வேண்டும். அதற்கு இன்னொரு அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு அப்பாவியை பழி தீர்த்து கொள்ளலாம். ஒரு அப்பாவியோடு நிறுத்து கொள்ள வேண்டும். அதை தெளிவாக சொல்லுகிறது. பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல்லு என்று சொல்வார்கள். அப்படியே அல்ல. ஒரு அடிமைக்கு ஒரு அடிமை, ஒரு சுதந்திர மனிதனுக்கு ஒரு சுதந்திர மனிதன். சரி, கொலை செய்துதான் ஆக வேண்டுமானால் என்று சொன்னால் மன்னித்து விடலாம். எப்பொழுது மன்னிக்கலாம் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு போதிய இழப்பீடு தருகிறேன். அதை பிளட் மணி, இரத்த பணம் என்று இஸ்லாத்தில் சொல்வார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நான் அவர் கேட்கிற காம்பன்சேஷனை கொடுத்துறேன். அவர் ரொம்ப கேட்டா, இப்போ என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்கே, எடுத்துக்கிட்டு கொலை செய்தவனா மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு காம்பன்சேஷனை வாங்கிட்டு, பிளட் மணியை வாங்கிட்டு மன்னித்து விடலாம், வாங்காமலும் மன்னித்து விடலாம். அப்போ இஸ்லாமிய நீதிமன்றங்களில் நிலை என்னவென்று சொன்னால், ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அதை விசாரித்து இவர்தான் கொலை செய்தார் என்பதை நிர்ணயிப்பது மட்டும் வரைக்கும் தான் நீதிமன்றத்தின் அதிகாரம். அதற்கு தண்டனையை வழங்குவது மரண தண்டனையா, காம்பன்சேஷனை வாங்கிட்டு மன்னித்து விடுவதா, காம்பன்சேஷன் என்ற இழப்பீடை வாங்காமலே மன்னித்து விடுவதா என்பது யாரு கையில் இருக்கும்? பாதிக்கப்பட்டவனுடைய கையில் இருக்கும். இங்க பாதிக்கப்பட்டவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தூக்கு, நீ ரோட்ல போ. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தலைவனை இழந்தால் ஏற்படக்கூடிய அழிவுகள் எல்லாம் நீயே பார்த்துக்க, உனக்கு ஒரு 5 பைசா கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் அல்ல. அப்போ ஒரு பழிக்கு பழி வாங்குவது என்பது அங்க ஒண்ணுன்னா அங்க ஒண்ணு, அங்க ஒரு இஸ்மாயில் ஹனியான்னா அங்க ஒரு இது, அப்படித்தான் அது நடக்க வேண்டும். அது உரிய காலத்தில் நடக்க வேண்டும். இதை காண்டு வச்சுட்டு காலம் கடந்து செய்வோம்னு சொல்லும்போது யுத்தத்தை தொடங்கிறான். மனிதன் பல மனிதர்கள் அழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதனால்தான் ஒன்றுக்கு ஒன்று இல்லையேல் இழப்பு தொகையை வாங்கி கொண்டு மன்னித்து விடுவது என்ற நிலையை இஸ்லாம் கொண்டு வந்தது. அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். ஆனால் காலந்தாழ்த்து இதுவரைக்கும் 3 பேருக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஈரான் இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ என்னாச்சு தெரியுமாங்க? பெகிஸ்கான் இப்பவும் தயாரா இல்லை. நான் சொன்னது போல அந்த மக்கள் பெகிஸ்கானை தூக்கி வீசிவிட்டு அந்த இடத்தில் வேறு ஆளை கொண்டு வருவோம் என்று சொன்னவுடன் பெகிஸ்கான் விழித்து கொண்டார். அப்போ அவர் பதவி ஆசை நிறைந்தவராக இருக்கிறார் என்பது தெரிகிறது. இப்படி ஒருவர் ஈரானில் ஆட்சிக்கு வருவது மிகவும் கேவலமானது. அடுத்தது அலி காமினி அவர்கள், சுப்ரீம் லீடர். நம்ம அரசியலமைப்பு சட்டம், அவங்க வச்சிருக்கக்கூடிய அரசியல் நெறிமுறைகள் எப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய விளிமயங்கள் படி ஆட்சி நடக்கிறது, ஆட்சி நடக்க வேண்டும் என்பதை கண்காணிப்பவர் தான் சுப்ரீம் லீடர். நம்ம இங்க சொன்னோம்ல, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பது த ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அது இன்னைக்கு எதிர்பார்க்கறதுக்கே இல்லை. பிரைம் மினிஸ்டருக்கும் அதே பொறுப்பு உண்டு.
கான்ஸ்டியூஷன் தான் கைட்லைன், அங்கே இஸ்லாம் தான் கைட்லைன். அதை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் சுப்ரீம் லீடர் அலி காமெனிக்கு. விளைவுகளை கணக்கு பார்த்து கொண்டு நான் கோழையாக வாழ்வேன் என்பதற்கு இஸ்லாத்தில் எங்கேயுமே இடமில்லை. அப்படியானால் அலி காமெனியை மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் எப்படி சில முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் போட்டியில் இருந்த போதும் அவர்களை எல்லாம் தடுத்து விட்டு இவரை கொண்டு வந்தீர்? குறிப்பாக மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள். முகமது அகமது நஜதி, முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அவர் 2 தடவை இருந்தார், நியூக்ளியர் பவரை மேலே கொண்டு வந்தார். அந்த அவரை ஏன் நீங்கள் நிறுத்திவிட்டு இவரை கொண்டு வந்தீர்கள்? நீங்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இருக்கிறீர்களா இல்லையா? ஈரான், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹவுத்திஸ், இவங்களெல்லாம் ஷியாக்கள் என்று சிலர் பேசிக்கொள்வார்கள். அதே நேரத்தில் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய சன்னி முஸ்லிம்களை சார்ந்தவர்களுக்காக இவர்கள் தங்களோட உயிரை கொடுத்தார்கள். தங்களோட சகோதர சகோதரிகள் 19,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாதவர்கள் என்ன செய்தார்கள்? போரை தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் ஈரான் பேக்ட் என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் ஹனையாவை டெஹரானில் வைத்து, அவமானமான ஒரு செயல், டெஹரானில் வைத்து அளித்தார். அதற்கு இவர் இன்னும் ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் யாருடைய ஏஜெண்ட் என்று பேச தொடங்கிவிட்டார்கள். வளர்ச்சி, சொகுசான வாழ்க்கை, இதுக்கு வழியே கிடையாது. இருக்கிறத வச்சு நல்ல மாதிரியா வாழு, மானத்தோடு வாழு, தன்மானத்தோடு வாழு, நீதிக்காக போராடுகின்ற மனிதனாக வாழ்ந்து உன்னுடைய ஆத்மாவுக்கு மகிமை தேடிக்கொள் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். ஆக இப்பொழுது சுப்ரீம் லீடர் கையில் எடுத்துக்கிட்டார் எல்லாத்தையும், IRGC. அதனால்தான் இமாம் கொமேனி அவர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக ஒரு ஏற்பாடை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய கடைசி உரையில், நான் இஸ்லாமிய அரசு என்ற நூலில் அவருடைய உரை அவ்வளவத்தையும் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதில் அவர் சொன்னார், இஸ்லாத்தை புரட்சியின் மூலம், ஒரு பெரிய புரட்சியின் மூலம் மன்னராட்சி, காலகாலமாக இங்கு வேரூன்றியிருந்த மன்னராட்சியை தூக்கி வெளியே வீசி விட்டோம், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு நாம் இஸ்லாத்தை தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த புரட்சிக்கு எதிராக அவர்கள் ஒரு புரட்சியை நடத்துவார்கள் என்று அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர் போல நடந்து கொண்டார் பகிஷ்கான். இமாம் கொமேனி அவர்கள் அப்பொழுதே இந்த புரட்சியினுடைய தன்மைகளை, இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை பாதுகாக்கின்ற IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கவுன்சில் என்பதை உருவாக்கினார்கள். உருவாக்கி இவர்கள் தான் போலீஸுக்கெல்லாம் மேலே போலீஸு, உன்னுடைய தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரைம் மினிஸ்டரு, பிரசிடென்ட்டுக்கெல்லாம் மேலே ஒரு சுப்ரீம் லீடர் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். ஏதென்று சொன்னால் இஸ்லாத்தின் விழுமியங்களை பாதுகாக்கின்ற அரசாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் இஸ்லாத்தின் விழுமியங்களை அவர் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் விட்டு கொடுக்கவில்லை. அவர் இறந்தபோது இங்குள்ள இந்து பத்திரிகை ஒரு கட்டுரையை எழுதியது, பைண்டிங் இஸ்லாம், ஷூட் த வேர்ல்ட், இஸ்லாத்தை கொண்டு இந்த உலகத்தை ஒரு உலுக்கு உலுக்கினார் என்று எழுதியது. அதையும் அந்த தமிழில் மொழிபெயர்த்து இஸ்லாமிய அரசு என்ற நூலில் நான் வெளியிட்டிருந்தேன். அது இப்பொழுது அரிதாகவே கிடைக்கிறது. பணமில்லாதனால் எங்களால் அதை மறுபதிப்பு போட முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு காலகட்டத்தில் வெளிவரும். ஆகவே இந்த விழுமியங்களை பாதுகாக்கின்ற ஒரு செட்டப் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனை பிரசிடென்ட்டுக்கு பாதுகாக்க தவறிட்டா அதுக்கு மேலே ஒரு அதாரிட்டி கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பாங்க. செகுலரிசம் நம்ம சொன்னால் அதை பாதுகாப்பார்கள். எல்லா மக்களும் வாழ்கின்ற உரிமையை தருகின்றவர் மார்க்கம்தான் இஸ்லாம். அதை பாதுகாக்கின்றவர் தான் அலி காமினி. இப்பொழுது முழுதாக அவரே களத்தில் இறங்கி விட்டதாக சொல்லுகிறார்கள். இதில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னவென்று சொன்னால், இந்த இமாம் கொமேனி அவர்கள் ஏற்படுத்திய முதல் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ், புரட்சியின் பாதுகாப்பு படை என்று அதை சுருக்கமாக சொல்லலாம். அதன் முதல் தலைவர் முகமது அகமது நஜதி, 2 முறை அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் நேற்று துருக்கியில் உள்ள CNN-க்கு பேட்டி கொடுத்து, அது ஸ்கைநெட்டு இல்லை வெளியில் வந்திருக்கு, ஒய்நெட்டும் அதை எடுத்து போட்டு இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், ஈரானுடைய, மிகவும் கவனிக்க வேண்டியவர்கள், ஈரானுடைய டெக்னிக்கல், அதாவது இன்டெலிஜென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல மொசாது நிறைய இருக்கிறார்கள். 2021 இவர்கள் ஈரானுடைய நியூக்ளியர் எனர்ஜி பற்றிய, அணு ஆயுத ஆய்வுகள் பற்றிய தகவல்களை கடத்தி சென்றார்கள். அதன் பிறகு மொசாது அணு ஆயுத ஆராய்ச்சிகளில் தலையிட்டு விடக்கூடாது என்பதற்கு ஒரு குழுவை போட்டார்கள். அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை நியமித்தார்கள். அந்த தலைவர் மொசாதுடைய ஏஜெண்டாக இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார்.
அவருடைய வார்த்தைகளில் அவர் பெகிஸ்கானும் ஒரு மொசாத் ஆளோ என்று சொல்லவில்லை. அலி காமினி அவர்கள் கடைசியில் பெகிஸ்கானிடம் அல்லாவுடைய தண்டனை இறங்கும், இந்த இஸ்மாயில் ஹனியாவினுடைய அவமானமான தாக்குதலுக்கு நீ பழிவாங்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு 5 நாட்களுக்கு முன்னால், அதாவது அமெரிக்கா என்னிடம் பேச்சுவார்த்தை மூலம் எல்லாத்தையும் தீர்த்து கொள்வோம், நீங்கள் தாக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதனால்தான் நான் காலதாமதப்படுத்தினேன். உடனே தான் அலி காமினி அவர்கள், ஆஹா, இவன் அமெரிக்காவின் ஆலோசனைகள் நடக்கிறவன், நாம் இஸ்லாத்தின் ஆலோசனைப்படி செயல்களை செய்வோம் என்று இறங்கி இருக்கிறார். இது வெளிச்சத்துக்கு வர வேண்டிய உண்மை. இப்பொழுது இஸ்ரேல் நான் நினைக்கும் இடமெல்லாம் தாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மொசாதுடைய ஆட்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அதை எந்த அளவுக்கு களை எடுத்து இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இஸ்லாமிய உலகின் தலைவர்களினுடைய ஆயுள் இருக்கும். ஆயுள் அல்லாஹ் கையில் உள்ளது. இருந்தாலும் இந்த நயவஞ்சகமான, காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டினேன், நயவஞ்சகமான மனித இனத்துக்கு எதிரான மனிதாபிமான அற்ற செயல்களை செய்கின்ற இஸ்ரேல். காந்தி என்ன சொன்னார்னா, இவர்கள் ஏன் மனிதனாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று மறுக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் இந்த ஏஜெண்டுகள் வழியாகத்தான் சில ஸ்கோர் பாயிண்ட்களை பண்ணுகிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வருவோம். பாய்கர் தவானா.